கனமழையால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேஷ் இணைகிறார். வெங்கடேஷ், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் டிட்வா புயல் காரணமாக கனமழை 2 நாட்களாக கடுமையாக பெய்தது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டம் பகுதியில் பல தாழ்வான பகுதிகள் மற்றும் விளைநிலங்கள் தற்போது தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தோலி, செட்டியாக்குறிச்சி, பின்னத்தூர், சோர்த்திரியம், ஆரியலூர், வடசங்கேந்தி, கொக்கலடி உள்ளிட்ட கிராமங்கள்ல வடிகால் சரிவர தூர்வாததாலும் அதே போல ஆகாய தாமரை அதிக அளவுல தற்போது மண்டி அந்த தண்ணீரின் போக்கை வடிய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில தண்ணீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறிப்பா இந்த ஆகாய தாமரை அதிக அளவுல பரவி உள்ளதால் தண்ணீர் போக்கு முற்றிலுமாக தடுத்து நிறுத்தியுள்ளதால் அந்த ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் எனவும் தற்போது மாவட்ட நிர்வாகம் ஒரு சில இயந்திரங்களை கொண்டு ஆகாய தாமரை அகற்றினாலும், ஆனால் கடுமையாக அதிக இயந்திரங்களை கொண்டு உடனடியாக எடுத்து அந்த ஆகாய தாமரை அகற்றினால் மட்டுமே தண்ணீர் வடியக்கூடிய நிலை உள்ளது. தற்போது முற்றிலுமாக அனைத்து வயல்களும் வாய்க்கால்களும் ஒரே அளவில் கடல் போல் தற்போது காட்சியளிக்கிறது. இந்த மழை பாதிப்பு கடுமையான பாதிப்பை திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த பாதிப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் நாளை கணக்கெடுக்கும் பணியில ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் அதில் ஒரு சின்ன சிரமம் உள்ளது. அதாவது அனைத்து விளைநிலங்களும் தண்ணீர் வடிய தொடங்கினால் மட்டுமே அந்த கணக்கெடுக்கும் பணி சற்று இருக்க முடியும். குறிப்பாக அந்த வாய்க்கால் வரப்பு தெரிந்தால் மட்டுமே அந்த கணக்கெடுக்கும் பணி முழுமையாக தொடங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.